Hey guys, என் பேர் ஆஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4A Tech தமிழ். இன்றைக்கி ரொம்ப சிம்பிளான ஒரு டாபிக் பற்றி ஒரு வீடியோ பண்ண போகிறேன். ஸோ ஸ்மார்ட் ஃபோன் டிஸ்பிளே சைஸஸ் எப்படி கம்பேர் பண்ணலாம், ஸ்மார்ட் ஃபோன் டிஸ்பிளே சைஸஸ் ஏன் கம்பேர் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் டக்குன்னு யோசிக்கலாம். இப்போலாம் வர பல வித்தியாசமான ஆஸ்பெக்ட் ரேஷியோஸோட ஃபோன்ஸ் லான்ச் ஆகிட்டுருக்கு. இப்போ ஒரு சில வருஷம் முன்னாடி பார்த்தீங்கன்னா 5 inch டிஸ்பிளே, 5.5 inch டிஸ்பிளே, 5.5 inchஸ்னால் பெரிய ஸ்க்ரீன், 5 inchனா சின்ன ஸ்க்ரீன், சிம்பிள். எல்லாமே 16:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் தான் லான்ச் ஆகிட்டுருக்கு. பட் இன்றைக்கி உதாரணத்துக்கு நீங்கள் இப்போ ஒரு ஃபோன் வாங்கணும்னு நினைக்கிறீங்க, நெட்டில் பார்க்குறீங்க, Xperia 5 Mark 4 6.1 inches டிஸ்பிளே, Galaxy S22 6.1 inch டிஸ்பிளே. இது ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம்? ஒன்று 21:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோ, இன்னொன்று இப்போ ஒரு சாம்சங் வந்து இப்போ உள்ள ரெகுலர் 19.5:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோ, சோனி 21:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோ. ஓகே, இதெல்லாம் கேட்குறதுக்கு கரெக்டாக இருக்குது. ஆக்சுவலாக பார்க்க எப்படி இருக்கும்? இன்றைக்கி மேபி நீங்கள் Amazon Prime நிறைய பார்ப்பீங்க, நெட்ஃப்ளிக்ஸ் பார்ப்பீங்க, ஹாட்ஸ்டார் பார்ப்பீங்க, 16:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் உள்ள கண்டென்ட், டிவி ஷோஸ் அந்த மாதிரி நிறைய பார்ப்பீங்க. இல்லை கேம் ஸ்ட்ரீம் பண்ணுறது உங்களுக்கு பிடிக்கும், 16:9 கான்டென்ட் உங்கள் ஃபோக்கஸ் அப்படின்னா இது ரெண்டுத்தில் எதில் உங்களுக்கு இன்னும் அதிகமான ஸ்க்ரீன் சைஸ் கிடைக்கும்? இந்த மாதிரி கேள்விகளுக்கெல்லாம் நம்மளுக்கு எங்கே விட கிடைக்கும்? எப்படி நம்மளால் ஒரு ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும்? அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ இன்னொரு சினாரியோ எடுத்துக்கோங்க. கடைசி 5 வருஷமாக நீங்கள் ஃபோன் அப்கிரேடே பண்ணல, இன்னும் Xiaomi Mi Max 2 யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, 6.44 inch டிஸ்பிளே உள்ள ஃபோன். இப்போது திருப்பியும் புது ஃபோன் வாங்க இன்ட்ரெஸ்ட் இல்லை, டக்குன்னு அப்படியே நம்ம OLXல பார்த்துட்டு இருக்கீங்க. Huawei Mate 20X 7.2 inch டிஸ்பிளே ஃபோன், உங்களுக்கு பெரிய ஸ்க்ரீன் சைஸஸ் பிடிக்கும், 7.2 inch டிஸ்பிளே ஃபோன் இருக்குது. அப்போ அதை வாங்கினீங்கன்னா ஒரு டிவி ஷோ பார்க்குறதுக்கு Mi Max 2ஓட உங்களுக்கு இன்னும் எவ்வளோ பெரிய ஸ்க்ரீன் கிடைக்க போகுது? ஆஸ்பெக்ட் ரேஷியோஸ் வேறு. ஸோ ஆக்சுவலாக உங்களுக்கு எவ்வளோ எக்ஸ்ட்ரா ஸ்க்ரீன் ரியல் எஸ்டேட் கிடைக்கும்? ஸோ இங்கே தான் இந்த எக்கச்சக்கமான ஆஸ்பெக்ட் ரேஷியோஸ் இருக்கிறதுனால கொஞ்சம் கன்ஃபியூஷன் வருது. எப்படி இந்த கன்ஃபியூஷனை சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா, ரீசெண்டாக displaywars.com அப்படின்னு ஒரு வெப்சைட் பார்த்தேன். ஸோ ஃப்ரீ வெப்சைட், எதுவும் ரெஜிஸ்ட்ரேஷன் கிடையாது, ஒன்றுமே கிடையாது, நார்மலாக லாகின் பண்ணி யூஸ் பண்ணலாம். ஸோ ஓகே, இப்போ இந்த ஃபஸ்ட்டு சினாரியோலேருந்து ஆரம்பிப்போமே. முதல்ல Xperia 5 Mark 4, Galaxy S22 ரெண்டு ஃபோன்ஸோட சைட்ஸ்க்கு போயோ இல்லைனா GSM Arena போயோ ஃபோன்ஸோட ஸ்பெக்ஸ் எடுப்போம். இங்கே அந்த ஃபோனோட டிஸ்பிளே ரெசல்யூஷன்ஸை நோட் பண்ணலாம். கைஸ், நம்ம ஜென்ரலாக ரெசல்யூஷன்ஸ் பார்க்கல வெர்டிக்கல் ரெசல்யூஷன் கொடுத்துருப்பாங்க. இங்கே நம்ம கம்பேர் பண்ண போகிறது ஹரிசாண்டல் ரெசல்யூஷன்ஸ், இந்த மாதிரி இருக்கிறது. ஸோ ஒரு டிவி பார்க்குறதுக்கோ இல்லை ஒரு கேம் விளையாடையிலையோ என்ன ரெசல்யூஷன் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் கம்பேர் பண்ண போகிறோம். ஸோ இங்கே அந்த ரெசல்யூஷன்ஸை நோட் பண்ணுவோம். இப்போ displaywars.comல முதல்ல Xperiaலேருந்து ஆரம்பிக்கலாம். அதர் செலக்ட் பண்ணிவிட்டு அந்த வெர்டிக்கல் ரெசல்யூஷன் எடுத்து ஸ்வாப் பண்ண போகிறோம். ஸோ 1080x2520 பதிலாக 2520x1080க்கு என்டர் பண்ணுறோம். அதுக்கு அடுத்த ஸ்க்ரீன் சைஸ் 6.1 inches. இப்போ S22க்கு வரலாம். திருப்பியும் அதர் செலக்ட் பண்ணுறோம். S22ஓட ஸ்பெக்ஸை பேஸ் பண்ணி ரெசல்யூஷன் என்டர் பண்ணுறோம். அஃப்கோர்ஸ் திருப்பியும் ஸ்வாப் பண்ணுறதுனால 2340x1080, திருப்பியும் 6.1 inches. இப்போ கம்பேர் ப்ரெஸ் பண்ணால் இந்த ரெண்டு ஸ்க்ரீன்ஸும் ஒன்றுக்கு மேலே ஒன்று இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? எங்கே உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஸ்க்ரீன் கிடைக்குது, எங்கே ஸ்க்ரீன் கட் ஆகுதுங்கிறது பர்ஃபெக்டாக தெரியும். இங்கே கீழே ஸ்க்ரோல் பண்ணி பார்க்கல சில இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டாட்ஸ் இருக்குது. ஸோ இப்போ இந்த ஃபோன்ஸில் நீங்கள் மேக்ஸிமம் இப்போ டிவி ஷோஸ் பார்க்க போகிறீங்க, Amazon Prime, நெட்ஃப்ளிக்ஸ் அந்த மாதிரி பார்க்க போகிறீங்கன்னா 16:9 கான்டென்ட் தான் ப்ரிடாமினெண்ட்டாக கன்சியூம் பண்ணுவீங்க. ஸோ கிட்டத்தட்ட 13% உங்களுக்கு அதிகமான வியூயிங் ஏரியா S22ல் கிடைக்குது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இப்போலாம் வர டிஸ்பிளே சைஸஸ் பெருசாகிட்டே போகுது, ஃபோன்ஸும் பெருசாகிட்டே போகுது. 6 inches 6.5 inchesங்கிறது தான் புது நார்மல். பட் ஆக்சுவலாக ஒரு டிவி ஷோ பார்க்குறதுக்கு நம்மளுக்கு கிடைக்கிற ஸ்க்ரீன் ஏரியா பல வருஷம் முன்னாடி வந்த ஃபோன்ஸோட கம்மியாக தான் இருக்குது. எனிவேஸ், இப்போ நீங்கள் யூஸ் பண்ணுற ஃபோனில் உங்களுக்கு என்ன 16:9 டிஸ்பிளே ஏரியா கிடைக்குதுங்கிறத செக் பண்ணி பார்த்தீங்கன்னா, என்ன ஃபோன் யூஸ் பண்ணுறீங்க, என்ன 16:9 ஸ்க்ரீன் சைஸ் உங்களுக்கு கிடைக்குது, கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எனிவேஸ், நம்ம இப்போ அந்த ரெண்டாவது உதாரணத்துக்கு போவோம், அந்த ரெண்டாவது சினாரியோ. ஸோ இது இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சினாரியோ. இப்போ திருப்பியும் GSM Arena போகலாம், Xiaomi Mi Max 2 சர்ச் பண்ணுவோம், கம்பேர் ப்ரெஸ் பண்ணலாம், Huawei Mate 20X. இப்போ அந்த டிஸ்பிளே இன்ஃபர்மேஷனை நோட் பண்ணுவோம். திருப்பியும் Displaywars வெப்சைட் போகலாம். ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ரெசல்யூஷன்ஸை ஸ்வாப் பண்ணணும். 1920x1080 Mi Max 2க்கு 6.44 inches ஸ்க்ரீன் சைஸ், 2244x1080 Mate 20Xக்கு 7.2 inches diagonal ஸ்க்ரீன் சைஸ். அடுத்து கம்பேர் ப்ரெஸ் பண்ணுவோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரெகுலர் 16:9 கண்டென்ட்டுக்கு ஆக்சுவலாக ஒரு 6.44 inch டிஸ்பிளே Mi Max 2லேருந்து 7.2 inch டிஸ்பிளே Mate 20Xக்கு ஸ்விட்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிற ஆக்சுவல் யூசபிள் ஸ்க்ரீன் ஏரியா குறைய போகுது. ஏன்னா அது ஒரு 16:9 ஸ்க்ரீன், இந்த 7.2 inchesங்கிறது 18.7/9 ஸ்க்ரீன். இன்ஃபேக்ட் இன்றைக்கி தேதிக்கு ஃபோன்ஸ்லேயே இருக்கிறதுலே பெரிய டிஸ்பிளே ஏரியா 16:9 கான்டென்ட்டுக்கு Mi Max 2 தான். அட்லீஸ்ட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வேறு ஏதாவது ஃபோனில் இதோட பெரிய 16:9 ஏரியா இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். திருப்பியும் வெறும் டயக்னல் ஏரியா மட்டும் கேட்கல, 16:9 ஓவரால் டிஸ்பிளே ஏரியா தெரிஞ்சதுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ டிவி ஷோஸ்க்கு பதிலாக படம் பார்க்குறது உங்களுக்கு இன்னும் முக்கியம். அதாவது 21:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் இருக்கிற கண்டென்ட் நீங்கள் அதிகம் கன்சியூம் பண்ணுவீங்கன்னா கிட்டத்தட்ட 1 inch எக்ஸ்ட்ரா ஸ்க்ரீன் கிடைக்குது Huawei ஸ்விட்ச் பண்ணுறதுனால. ஸோ இந்த மாதிரி உங்கள் யூஸ் கேஸஸ் பேஸ் பண்ணி
பல ஆஸ்பெக்ட் ரேஷியோஸ்குள்ளே கம்பேர் பண்ணுறதுக்கு இந்த வெப்சைட் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இதை ஷார்ட்ஸாக பண்ணலான்னு நினச்சேன், பட் டக்குன்னு ஒரு ஷார்ட்ஸ்குள்ளே ஃபிட் பண்ணுறது எனக்கு ஃபுல் வீடியோவாக பண்ணிடலாமே அப்படின்னு சொல்லி தான் இதை பண்ணுறேன். உங்களுக்கு இது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும் உங்களுக்கே தெரியும். இன்ஃபேக்ட் இன்ட்ரெஸ்டிங் பற்றி பேசலை. நம்ம இந்த வீடியோ க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம். இப்போ இந்த செட்டப் நீங்கள் பார்க்குறது ROG Phone 60 ROG Phone 60 Ultimate Kunai Gamepad 3யோட. இதில் 6.8 inch டிஸ்பிளே இருக்குது. அஃப்கோர்ஸ் Dimensity 9000 + SoC அதெல்லாம் நம்ம வேறு வீடியோவில் பார்த்துருக்கோம். இப்போ இது ஒரு 6.8 inch டிஸ்பிளே. இப்போ நீங்கள் பார்க்குறது Logitech G Cloud. இதில் 7 inch டிஸ்பிளே, 16:9 அஃப்கோர்ஸ். ஸோ 7 inch டிஸ்பிளே versus 6.8 inch டிஸ்பிளே. வேறு ஆஸ்பெக்ட் ரேஷியோஸ் வேறு இல்லைன்னு சொல்லலை. பட் 6.8 inch versus 7 inch அப்படிங்கல நீங்கள் கமெண்ட்லாம் பண்ண வேணாம். இது நான் என்கேஜ்மெண்ட்காக கேட்கல. ஒரு செகண்ட் நீங்களே உங்கள் மைண்டில் கேட்டு பாருங்களேன். 6.8 inch டிஸ்பிளே, 7 inch டிஸ்பிளே. அப்போ இதில் எவ்வளோ எக்ஸ்ட்ரா ஸ்க்ரீன் ரியல் எஸ்டேட் கிடைக்கும்? என்கிட்ட எதுவும் சொல்ல வேணாம். பட் ஒரு செகண்ட் யோசிச்சு பாருங்கள், எவ்வளோ எக்ஸ்ட்ரா கிடைக்கும்னு நினைக்கிறீங்க? 57%. 57%. அஃப்கோர்ஸ் G Cloudல பழைய Snapdragon 720G யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆண்ட்ராய்ட் கேம்ஸ்னு வரையில் ROG தாறுமாறாக இருக்கும். எக்ஸ்பீரியன்ஸ் கம்பேரபிளே கிடையாது. பட் ஸ்ட்ரீமிங் அந்த மாதிரி யூஸ் கேசஸ்னு வரையில் 57% பெரிய ஸ்க்ரீன் இருக்கிறது ஒரு மேஜர் பாசிட்டிவ். பட் டக்குன்னு பார்த்தோன்னா வெறும் ஸ்பெக்ஷீட்டை மட்டும் வச்சு பார்க்கல 6.8 inch 7 inch எடுத்தோன்னா நம்மளுக்கு 57% இதில் அதிகம் இருக்குங்கிறது தோணாது. ஸோ அந்த மாதிரி இன்ஸ்டன்சஸில் தான் கம்பேர் பண்ணுறதுக்கு இந்த வெப்சைட் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுனாலோ இல்லை இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுனாலோ இல்லை மேபி யூஸ்ஃபுல் அண்ட் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுனாலும் கீழே ஒரு தம்ஸ் அப் ஏற்கனவே சொல்லிட்டேன், என்ன பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும். ஸோ அவ்வளோதான் கைஸ், இந்த சின்ன வீடியோக்கு அடுத்த வீடியோவில் உங்களை திருப்பி சந்திக்கிற வரைக்கும் என் பேர் ஆஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4E Tech தமிழ். ஹேவ் அ நைஸ் டே. பாய்.